தமிழக அரசியல்ல இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா தேமுதிக. அதற்கு முக்கியமான காரணம் யாரோட கூட்டணி அப்படின்றத இன்னும் தேமுதிக வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க. எல்லாரோடையும் நட்பு பாராட்டி எல்லாரோடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள தேமுதிக யாரோடு கூட்டணிக்கு போகிறது அப்படின்றத உறுதிப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேமுதிகவை பொறுத்தவரையில இரட்டை இலக்கத்துல இந்த முறை போட்டியிடணும் அப்படின்றது அந்த கட்சி நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அதற்கு மேல பாத்தீங்க அப்படின்னா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இப்ப எல்லா கட்சிகள்கிட்டயுமே பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக இந்த இரண்டு கட்சிகள்கிட்டயுமே நாங்க இரட்டை இலக்க எண்கள்ல நாங்க போட்டியிட விரும்புறோம் அப்படின்றது தான் அவர்களுடைய பேச்சுவார்த்தையா இருக்கு. பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையா டிமாண்டா வச்சுதான் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தாவேகாவையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. தாவேகாவோட 40 இடங்கள் இவர்கள் எதிர்பார்ப்பதாகவும் 40 இடங்கள் தாவேகா தருவதற்கும் தயாராக இருக்கிறது. அந்த மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் தேமுதிக ஒருவேளை தாவேகாவோட இணைந்தால் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு சர்வே எல்லாம் எடுத்துட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க. ஆனா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது பிரேமலதாவை பொறுத்தவரையில இந்த முறை திமுகவோட அலைன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. திமுகவை பொறுத்தவரையில அவங்க 6 இடங்கள் அல்லது 8 இடங்கள் வரை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகவும், ஆனால் இவங்க எங்களுக்கு குறைந்தபட்சம் 10 இடங்களாவது கொடுங்க அப்படின்ற ஒரு டிமாண்டை வச்சிட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது. திமுகவை பொறுத்தவரையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 173 இடங்களில் திமுகவுடைய உறுப்பினர்கள் போட்டியிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த முறை குறைந்தது 170 இடங்களையாவது நம்ம போட்டியிடணும். ப்ளஸ் சிறிய சிறிய கட்சிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைப்பாங்க. ஸோ இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்தவரையில் இந்த சட்டமன்ற தேர்தலை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. காங்கிரஸ் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை ரொம்ப வெளிப்படையாகவே அவங்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 36 இடங்களில் எங்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாது உள்ளாட்சி பதவிகளையும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை அவங்க வச்சிருப்பதாக சொல்லப்படுது. திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் ஒருவேளை தாவேகாவோட கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்த ஃபில்லின் பண்ணக்கூடிய கட்சிகளாக தேமுதிகவையும் சீனியர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது திமுகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவோட 2011 தேமுதிக கூட்டணியிலிருந்து அவங்க 41 இடங்கள் பெற்று அதில் 29 இடங்கள் வெற்றியும் பெற்றார்கள் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த 29 பேரும் இன்னைக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போவே அவங்க மாற்றுக் கட்சிகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எஞ்சி இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 7ஆக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு நிறைய நிதி உதவி கொடுத்து அந்த கட்சியை கட்டுமான அளவில் ஸ்ட்ரக்சர்டாக வச்சுருக்கக்கூடிய நிறைய முக்கியமான நிர்வாகிகள் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களெலாம் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்ற விருப்பத்தை தெரிவிச்சிருப்பதாகவும் கூறப்படுது. ஸோ அதனால் அவர்களுக்கு இந்த முறை எப்படியாவது சீட்டு வாங்கி கொடுக்கணும், அவங்கள தேர்தலில் போட்டியிட செய்யணும் அப்படின்றது பிரேமலதாவுடைய கமிட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேமலதா அவர்களே இந்த தேர்தலில் நிச்சயமாக ரிஷிவந்தியம் தொகுதியிலேருந்து போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிஷிவந்தியம் தொகுதியில் 2011 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த தொகுதியில் அவருடைய நினைவாக போட்டியிடணும் அப்படின்றது தேமுதிகவுடைய நிர்வாகிகளுடைய விருப்பமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நிச்சயமாக பிரேமலதா அவர்கள் இந்த ரிஷிவந்தம் தொகுதியிலேருந்து போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டை பொறுத்தவரையில் தன்னுடைய மகனுக்கு விஜய் பிரபாகரனுக்கு கொடுப்பதா இல்லை தன்னுடைய தம்பிக்கு கொடுப்பதா சுதீஷுக்கு கொடுப்பதா அப்படின்றது டிஸ்கஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தேமுதிகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது. தேமுதிக இன்னும் காலம் தாழ்த்தினால் 2 கட்சிகளும் அவங்க கைவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வேறு வழி இல்லாமல் எப்படி 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவோட சேர்ந்து போட்டிட்டாங்களோ ஒரு அலைன்ஸ் வச்சு தேர்தலை சந்திச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தேமுதிக தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி எல்லா பொதுக்கூட்டங்கள்லையும் பிரச்சார கூட்டங்கள்லையும் விஜய் பிரபாகரனும் சரி அதே மாதிரி பிரேமலதா அவர்களும் பேசும்போது நம்ம இவ்வளோ நாளாக சத்திரியனாக இருந்துட்டோம், இனிமேல் நம்ம சாணக்கியனாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சாணக்கியனாக இருப்பதற்கும் ஒரு கால அளவு இருக்குது. அந்த காலத்துக்குள்ளே முடிவெடுத்தால் தான் சாணக்கியனாக இருக்க முடியும். இல்லை கடந்த தேர்தல்கள் போல் அவர்களுக்கான வாய்ப்பை இழக்கவும் நேரிடும் அப்படின்றது தான் கள யதார்த்தம். திமுக பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அதிமுகவோடையும் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரையில் 14+1 இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் திமுகவோட அவங்க
10+ அப்படின்றது தான் அவங்களுடைய டிமாண்டாக இருக்குது. பட் அதிமுகவை பொறுத்தவரையில் 14+1 அப்படின்றது டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி வாய்ப்பை பொறுத்தவரையில் இப்போ திமுக கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்குது. இப்போ இந்த கூட்டணிக்கு போகும்போது நம்ம குறைந்தபட்சம் 10 இடங்களில் போட்டிடுறோம், இல்லை 8 இடங்களில் போட்டிடுறோம் அப்படின்றப்ப கேரண்டிடாக வந்து ஒரு 4 இடங்கள் வரையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்குது. அதுக்கு வந்து நிச்சயமாக திமுக தொண்டர்களும் உறுதுணையாக இருந்து விஜயகாந்துடைய அந்த ரிசம்பிளன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால, அவருக்கான அனுதாபம் இருக்கிறதுனால எப்படியாவது வெற்றி பெற செய்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தேமுதிக தொண்டர்களுக்கு இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் கூடுதலான இடங்கள் பெற்றாலும் வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து 14+1 தர முடியாது, ஏன்னா 7லேருந்து 8 இடங்கள் வரையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ 3 பக்கமும் பேச்சுவார்த்தை அப்படின்றது தேமுதிக நடத்திட்டுருக்கு. இதற்கிடையில் வந்து திமுகவோட நடத்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது வெற்றிகரமாக முடிந்து முதல் முறையாக தேமுதிகவுடைய ஹிஸ்டரியிலே முதல் முறையாக திமுகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் வந்து இப்போ பிரேமலதா அவர்கள்ட்ட வந்து கேள்விகள்லாம் செய்தியாளர்கள் கேட்டாங்க. திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் வந்து தேமுதிக அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் கிடையாது, தனிப்பட்ட வகையில் எங்களுக்கு வந்து எல்லாரும் முக்கியம், நாங்கள் வந்து நட்பு பாராட்டக்கூடிய கட்சி, எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. தேமுதிக எந்த அலைன்ஸில் போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.